ஹலோ மக்களே, 452வது எபிசோட் போயிடலாம். எபிசோட் ஷெட்ல ஒபிட்டோ வந்துட்டான். சடனா ஊருக்குள்ள இறங்குறான் அவன். அதுக்கப்புறம் பார்த்தா இட்டாச்சியை கட்டுறாங்க. சாஸ்கி இந்த இடத்த பத்தி எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். நிலாவை பார்த்து ஒரு மாதிரி காத்து அடிச்சுன்னு மிரளுதான். என்னடா கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு சடனா ஒபிட்டோ கட்டுறாங்க. நைன் டெல் நீ வெளியே வாடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா இங்க இட்டாச்சியை கட்டுறாங்க. சாஸ்கி அழ ஆரம்பிச்சிட்டான். டே சாஸ்கி அழாதடா, என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்ல, உங்க அண்ணன் உன்னை காப்பாத்தோன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஒபிட்டோ சம்மனிங் ஜிட்ஸுவை போட்டு நைன் டெல் இறக்கி விட்டான். பார்த்தா ஊர் முழுக்க இறங்கி ரேம்பேஜ் ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஓடா நைன் டெல் உன்னோட ஆட்டத்தை காட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ. பார்த்தா ஊர் முழுக்க தரமட்டமாக ஆரம்பிச்சிருச்சு. அது பார்த்தா இட்டாச்சி என்ன நடக்குன்னே தெரியல. பார்த்தா சாசியை தூக்கிட்டு அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கான். கொஞ்சம் அழாதடான்னு சொல்லிட்டு இருக்காம. டே டீமன் ஃபாக்ஸ் ஆட்டத்தை ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். உன்னை இட்டாச்சி சாசியை தூக்கி நடந்து வரான். டே சாஸ்கி அழாத சொல்லிட்டு இருக்காம. சடனா இட்டாச்சி வீடு 2 துண்டா போயிருச்சு. பார்த்தா வெளியே வர அந்த டீமன் ஃபாக்ஸ் வந்து ரேம்பேஜ் ஸ்டார்ட் பண்ணிருச்சு. பார்த்தா சாசியை தூக்கிட்டு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஊர் மக்கள் எல்லாம் செத்து மடிறாங்க. உன்னை பார்த்தா சாஸ்கி கதறிக்கிட்டு இருக்கான். டே கவலைப்படாடா, உங்க அண்ணன் உன் கூட இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான் இட்டாச்சி. பார்த்தா இட்டாச்சி சுத்தி எல்லாரும் செத்துட்டானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா உச்சிக போலீஸ் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் ஷெல்டருக்கு போங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் சவுத் ஈஸ்ட்டுக்கு போங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இட்டாச்சி அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. அது வேற யாரும் இல்ல, அதுதான் ஈசுமி உச்சிகா. பார்த்தா இட்டாச்சியோட கேர்ள் ஃப்ரெண்ட் அது. பார்த்தா இட்டாச்சி கத்திக்கிட்டு இருக்கா. இங்க வான்னு சொல்லிட்டு இருக்காம. இட்டாச்சி நீயான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு செதறுதா. அப்பாட நம்மால வந்துட்டான்னு சொல்லிட்டு வேகமா இட்டாச்சி பக்கத்துல போறாவா. பார்த்தா கண் நிமிக்கிறதுல இட்டாச்சி இந்த பொண்ணை காப்பாத்துறான். அடுத்த செகண்ட் இந்த இடமே வெடிச்சு செதறுது. வா நம்ம ஷெல்டருக்கு போன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டி போய்கிட்டு இருக்கான் இட்டாச்சி. ஒரு வழியா இட்டாச்சி ஈசுமி உச்சிகா கூட்டு வந்துட்டான். ஈசுமி நீ உள்ள போ, நான் வாரன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா ஃபுக்காக்கு அங்கதான் நின்னுட்டு இருக்காரு. அப்பான்னு போய் நின்னுட்டு இருக்கான் இட்டாச்சி. உடனே அப்பா சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு தெரியும்டா இட்டாச்சி, நீ எப்படினாலும் இதுல இருந்து தப்பிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா அந்த வயசுல அப்பா அவன் மேல நம்பிக்கை வச்சிருந்திருக்காரு. பார்த்தா ஃபுக்காக்கு எதுவுமே பேசாம அசால்ட்டா மாசா நின்னுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா தேர்ட் வகையை கட்டுறாங்க. பார்த்தா அவர் என்மா கம்பு வச்சு அடிச்சு நொறுக்குறாரு நைட்லேயே. வில்லேஜ் விட்டு வெளியே பத்துக்கடான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உச்சியா போலீஸ் வந்து ஃபுக்கா கூட பேசிட்டு இருக்காங்க. கேப்டன் எல்லா மக்களையும் உள்ள அனுப்பியாச்சு, நம்ம போய் அசிஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. உடனே ஃபுக்காக்கு சொல்றாரு வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா கேப்டன் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. டே வில்லேஜ்ல இருந்து வந்து ஆர்டர்டா, அதனால நம்ம இதைத்தான் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காரு ஃபுக்காக்கு. சடனா ஒரு வெடிக்கிற சத்தம் கேக்கு. என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவனுங்க. 90ல சீல் பண்ணிட்டாங்க, வேற ஒண்ணும் இல்லன்னு சொல்றாரு ஃபுக்காக்கு. ஆனா அப்பவும் கெத்தா நின்னுட்டு இருக்காரு அவரு. ஒரு வழியா முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா ஊரே செதஞ்சு சின்ன பின்னம் ஆயிருச்சு. பார்த்தா நிறைய மக்கள் செத்துருக்காங்க. அப்பதான் வந்து இருக்கா சென்சி அப்பாவும் அம்மாவும் செத்துருப்பாங்க. அங்க உன தேர்ட் வகை சொல்லிட்டு இருக்காரு. நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் இறந்திருக்காங்க, இது ஒரு கெட்ட நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஃபோர்த் வகை மினாட்டாவும் குஷினாவும் இல்லைன்னா இப்ப யாருமே இருந்திருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு. பார்த்தா நர்ட்டோ அங்கதான் வச்சிருக்காங்க. வாழ்க்கன்னா பிறக்கிறது, வாழ்க்கன்னா இறக்குறதுன்னு சொல்லிட்டு இட்டாச்சி பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஊரை கொஞ்சம் கொஞ்சமா ரீசரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாத்தையும் வீட கட்டிக்கிட்டு இருக்காங்க. உன்னை ஈசுமி ஓடி வாரா. இட்டாச்சி அன்னைக்கு நீ மட்டும் வரலன்னா நான் செத்துருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காவா. நீ சாவலே, அது வரைக்கும் சந்தோஷம் சொல்றான் இட்டாச்சி. உன்னை மிரளுதா, என்னடா இப்படிலாம் பேசுறான்னு சொல்லிட்டு. உன்னை சாஸ்கியை பத்தி இதனும் தங்கச்சின்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்காவா. தங்கச்சில கிடையாது என் தம்பி சாஸ்கின்னு சொல்றான். நான் வச்சுக்கிட்டுமோன்னு கேட்காவா. இவன் உன்ட்ட வந்து அழுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா வேங்கணும்னே கதற ஆரம்பிச்சிட்டான் சாஸ்கி. சடனா இட்டாச்சி திரும்பி வாங்குறான். இட்டாச்சி வேங்கணும்னே சாஸ்கி சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். வேற நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் வைக்காங்க. உன்னை டான்ஸோ பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஊர் வந்து நிறைய இடம் செதஞ்சிருச்சு, அதனால நம்ம ஊரே ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறோம், அதுல சில இடத்த மாற்ற போறோம்னு சொல்லிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் இடத்துல அப்ராமே கிளான் அவங்க கொஞ்சம் வெளியே தள்ளி இருந்தாங்க, இப்ப அவங்களை கொஞ்சம் உள்ள கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி ஃபாரஸ்ட் பக்கத்துல அவங்க இடத்த கட்டிருந்தாங்க, அங்க பண்ணி கொடுத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நாரா கிளான் நான் எதுவுமே மாத்தல, அதை நான் அப்படியே அதே இடத்துல தான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஃபோர்ஸ் அது இவ்வளவு நாள் இந்த இடத்துல இருந்துச்சு, அது இப்ப வில்லேஜோட பார்டருக்கு போகுதுன்னு சொல்றான். பார்டருக்கு போனோன்னு ஃபுக்காக்கு டென்ஷன் ஆயிட்டான். லார்ட் டான்ஸோ நாங்க நடுல இருந்தாதான் எல்லா இடத்துக்கும் பக்கத்துல போக முடியும், ஆனா நீங்க வந்து லாஸ்ட்ல வச்சீங்கன்னா நாங்க ஊருக்கு வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும் சொல்லிட்டு இருக்கான் ஃபுக்காக்கு. எமர்ஜென்சினா நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் அன்பு பிளாக் ஆப்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் டான்ஸோ. தேர்ட் ஹுக்கே சொல்றாரு, உங்களுக்கு அது பிடிக்கலனா லீவ் போலீஸ் இதை வந்து நம்ம எங்க வச்சுக்கலாம்னா பழைய ட்ரைனிங் கிரவுண்ட்ல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அந்த இடத்துல நீங்க எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க, உங்க வீடையும் கெட்டிக்கோங்கன்னு சொல்றாரு அவர். போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் இங்க கிரியேட் பண்ணோம்னா மொத்த உச்சியாக்களை நம்ம அங்க அனுப்பிடும்னு சொல்லிட்டு இருக்கான் டான்ஸோ. பார்த்தா அப்பத்துல இருந்தே வேலையை தான் பாத்துக்கிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா உச்சியா மீட்டிங் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒன்னு உச்சியா மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நம்ம அந்த 90ல இன்சிடென்ட் இருந்து நம்ம ஊர் மக்கள் நம்மள மதிக்க மாட்டாங்க, அது மாதிரி நம்மள வந்து பயப்படுதாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த 90ல வந்து சரியான யூஸ் பண்ணி தான் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு. உச்சிகா தான் பண்ணாங்க போலுக்கு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மள ஒரு வெளியால் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹோக்காகே காலத்துல இருந்தே நம்மள இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்மள ஒரு மாதிரி ஒதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கத்துறானுங்க. நம்ம வில்லேஜ் நம்மள சந்தேகப்படும் சொல்லிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஃபுக்கா கிட்ட கேக்குறாங்க. ஃபுக்காக்கு சொல்றாரு, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சொல்லிட்டு இருக்காரு அவரு. இப்போதைக்கு உச்சியா கிளானால எதுவுமே பேச முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. என்னாச்சு கேப்டன் சொல்லிட்டு கதறாங்க. ஏன்னா மத்த கிளான்காரங்க எல்லாம் இப்போதைக்கு அமைதியா இருக்காங்க, சொன்ன இடத்துல அவங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, அதனால இப்ப நம்ம மட்டும் தனியா பண்ணோம்னா தனியா தெரியும், அதனால இப்போதைக்கு நம்ம அமைதியா இருப்போம்னு சொல்றாரு அவர். சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இட்டாச்சி வெளியே நின்று ஏதோ ஸ்கிரால் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா இட்டாச்சி இங்க நின்று சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பா வாங்க நம்ம புது ட்ரைனிங் கிரவுண்ட பார்க்க போவோம்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் உண்மையில எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா எனக்கு ஒரு புது ஜுட்ஸு கத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அவர்கிட்ட. உச்சிகா ஜுட்ஸு சொல்லிதாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா ஃபயர் ஷெல் ஃபயர் பால் ஜுட்ஸு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அவன்கிட்ட. இதை நம்ம உச்சிகால உள்ள கீ ஜுட்ஸு, இதை தனி முதல்ல படிக்கணும், ஃபயர் ஷெல் ஃபயர் பால் ஜுட்ஸுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு.
நான் சொன்ன சைன் மாதிரி பண்ணுன்னு சொல்றாரு. சடனா பண்ணி முடிச்சுட்டு ஃபயர் ஸ்டைல் ஃபயர் பால் ஜுட்ஸோ போடுதான். பார்த்தா நெருப்பு பதறிக்கிட்டு வருது அங்க இருந்து. நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான் அவன். அப்பா மிரண்டுட்டாரு. என்னடா முதல் ட்ரைல என்னடா இவ்வளவு செய்யறேன்னு சொல்லிட்டு. இதுக்காண்டிதான் சாஸ்கி கூட இவனை போய் கம்பேர் பண்ணி இருந்திருக்காரு. கொஞ்சம் விட்டா அப்பாவே எரிச்சிருவான் உங்களுக்கு, அந்த அளவுக்கு நெருப்பு விடுதான் அவன். நீ தாண்டா என் பையன் இட்டாச்சின்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மூவ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இட்டாச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றாரு. ஏன் மாறுதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்கான். ஃபுக்காக்கு எதுவுமே பேச மாட்டேங்காரு. ஆனா சுத்தி சுத்தி பாக்காரு. சுத்தி வளைக்கப்பட்டுட்டோமான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா உச்சிய கிளான் வந்து மத்த கிளானுக்கு நடுவுல தான் தூக்கி வச்சிருக்காங்க. அதனால எதுவுமே தனியாலாம் செய்ய முடியாது அவங்களால. என்னாச்சுப்பான்னு சொல்லிட்டு இட்டாச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்றாரு அப்பா. உனக்கு 6 வயசு தானே ஆகுது, ஒரு நாள்னா ஒரு நாள் உனக்கு கண்டிப்பா புரியும் சொல்றாரு அவரு. அதுக்கப்புறம் பார்த்தா முதல் நாள் அகாடமியை கட்டுறாங்க. அகாடமிக்குல வந்து இட்டாச்சி சேருதான். அப்ப பார்த்தா ஒரு செரிமோனி வைக்காங்க. பார்த்தா இட்டாச்சி சேர்க்கறதுக்கு அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்காங்க. தேர்ட் வகைக்கு பேசுறாரு. நீங்க எல்லாம் அகாடமிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், இனிமேல் நீங்க நல்லபடியா வளரணும்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. இனிமேல் இருந்து நீங்க ஒரு ஷினோபின்னு சொல்றாரு அவங்கள்ட்ட. பார்த்தா ஈசுமி அங்கதான் வந்திருக்கா. டாடா காமிச்சிட்டு இருக்கா இட்டாச்சிக்கு. கிளாஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஒரு டீச்சர் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க ஆல்ரெடி நிஞ்சுட்சு பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் ட்ரைனிங் கூட ஆரம்பிச்சிருப்பீங்க. நாங்க இதைத்தான் அங்க ட்ரைனிங் கொடுக்க போறோம்னு சொல்றாரு அவரு. ஆனா என்ன இவ்வளவு நாள் நீங்க தனியா ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இனிமேல் நீங்க வந்து டீமா ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ட்ரைனிங் கிரவுண்ட்ல வச்சு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. ஆளுக்கு தப்பு தப்பா எறிறானுங்க. எடுத்தோடனே இட்டாச்சி கரெக்டா ரவுண்ட்ல எறிதான். மிரண்டான் பக்கத்துல அதை உள்ளவன் பார்த்துட்டு. பார்த்தா இட்டாச்சி ஒரே சட்ல 4 குணயத்துக்கு வீசுறான். அது ஸ்ட்ரெண்டர் பையில போய் அட்டாக் பண்ணுது. பார்த்தா கிளாஸ்ல வந்து காமன் ஒரு பையன் இருக்கான். அவன் எப்பவுமே தோத்துக்கிட்டே இருக்கான். இட்டாச்சி எல்லாத்துக்குமே பதில் சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன் யார்டா அவன் என்னத்த கடல் பதில் சொல்றானே பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் உன்ன இந்த காமன பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இட்டாச்சி வாடா ஏன்டா மோதுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா இட்டாச்சி இறங்குறான். காலத்துல சொல்லியா கொடுக்கணும். குத்தி வளைச்சிட்டு போய்கிட்டே இருக்கான். அவன் ஆனா அவன் தலை வந்து தரல படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் தலையை லாக் பண்ணி தூக்கிட்டு இருக்கான். அவன் அதுக்கப்புறம் எப்பவுமே டாப்பா இருக்கான். அதுக்கப்புறம் இட்டாச்சி வீட்டுக்கு வரான். சாஸ்கி கூட லேண்டுகிட்டு இருக்கான். அப்புறம் லேண்டுகிட்டே இருக்கான். அப்புறம் சாஸ்கி ரூம்ல அடைச்சு போட்டுட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இட்டாச்சி அடைச்சிட்டு போய்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அப்பா வீட்டுக்கு வராரு. அப்பா பார்த்துட்டு சந்தோஷப்படுறான். வாங்க அப்பா எனக்கு ஒரு புது ஜுட்ஸு கத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அகாடமியில் உனக்கு எதுவும் சொல்லி கொடுக்கலன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. அதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்றான். நினைச்சண்டா உனக்கு எல்லாமே இது ஈஸியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. நீ ட்ரைனிங் கிரவுண்டுக்கு போ நான் வாரன்னு சொல்றாரு அவரு. பார்த்தா வீட்டுல இருந்து ட்ரைனிங் கிரவுண்டு போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா பொண்ணுங்க மட்டும் வழிய ஆரம்பிச்சாங்க. டே நம்ம இட்டாச்சியை பாடா எப்படி அழகா இருக்கான்னு சொல்லிட்டு உன்னை கிளாஸ் உள்ள பசங்க எல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணுங்க இட்டாச்சின்னு தான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இட்டாச்சி நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் நடந்து போயிட்டான். இந்த இட்டாச்சி கதையை முடிச்சதாண்டா சரிபட்டுன்னு சொல்லிட்டு அந்த காமனோ கேங்கை கிளம்பி போய்கிட்டு இருக்கானுங்க. பெரிய கேங்ஸ்டர் மாதிரி மாசம் நடந்து போயிட்டு இருக்கானுங்க. சடனா ஒருத்தன் வரான். வயிற்று அடிச்சு சுத்திட்டு போய் விடுதான். அவன் யாருடா வழியில வரன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். காமனோ டேய் முட்டாளு நீ முதல்ல பார்த்தோன்னு சொல்றான். பார்த்தோம் பாக்கே பிரம்மாண்டமா இருக்கான். டேய் நீங்க ஃப்ரெஷர்ஸ் நீங்களே சண்டைக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறான். அவன் பார்த்தா இட்டாச்சி அங்கதான் கிராஸா நடந்து வந்துகிட்டு இருக்கான். உங்க கதையெல்லாம் முடிக்க போறன்னு சொல்லிட்டு அடிச்சு நொறுக்கலான்னு வரான். அவன் பார்த்தா தரையில ஒரு குத்துறான். குத்துறோன்னு 3 பசங்களும் பயந்து ஓடுதாங்க. ஆனா விட மாட்டேங்கான். துரத்திக்கிட்டு வரான். பார்த்தா அவனுக்கு ஸ்ட்ரெயிட்டா போய் இட்டாச்சி போய் ஒளிரானுங்க. இட்டாச்சி ஏதாவது செய்யறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க டேய் நீ யாருடா இவங்களோட ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். சடனா இட்டாச்சி அட்டாக்கு தயாராயிட்டான். வாடா மோதி பத்தலான்னு சொல்லிட்டு டேய் நீ ஒரு ஃப்ரெஷர் நீ ஏன்டா மோதிலான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். சடனா இட்டாச்சி அடிக்க போறான். இட்டாச்சி சுத்திட்டு கையை உடைச்சிட்டு விட்டான். அவன் இட்டாச்சி அடிச்சதுல அவன் கிளாஸ்மேட்டே மிரண்டுட்டாங்க. டேய் இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போன்னு சொல்றான். உடனே அவனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறானுங்க. இட்டாச்சி நீ உண்மையிலே ஸ்ட்ராங்கா இருக்கடா, நீ வந்து இனிமேல் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க கிளாஸ் பசங்க எல்லாம். இட்டாச்சி சார் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா இட்டாச்சி நடந்து வரான்டா. எல்லாம் தள்ளி போங்கடா மாஸ்டர் இட்டாச்சி வராரு மாஸ்டர் இட்டாச்சி வராருன்னு சொல்லிட்டு மாஸ்டரா என்னடா சாருங்கானோ மாஸ்டருங்கானோ ஃப்ரெண்டுங்கானோ ஒண்ணுமே புரியுதுன்னு சொல்லிட்டு இட்டாச்சி தலை தொங்க போட்டு போய்கிட்டு இருக்கான். இட்டாச்சி பாட்டுக்கு அவன் பாட்டுக்கு பிக்னிக் மாதிரி கிளம்பிட்டான். வாழ்க்கைனாலே பிறக்கிறது இறக்குறது அப்படின்னு ஒன்னொன்னா யோசிச்சுக்கிட்டே போறான். அவன் யோசனையிலே இருக்கான். நம்ம எதுக்கு பிறந்தோம், எதுக்கு ஷினோபியா வாழுதோம், என்னது வில்லேஜ் என்னது கிளான் அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் நடந்துகிட்டே இருக்கான் ஒவ்வொரு இடமா. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வீட்டை கட்டுறாங்க. பார்த்தா இட்டாச்சி வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டு வந்துட்டான். நீ உண்மையிலே என்னோட பையன் சொல்லிட்டு இருக்காரு ஃபுக்காக்கு. அப்பா எனக்கு ஜுட்ஸு சொல்லித்தாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் என்னெல்லாமோ கத்துக்கிட்டே இருக்கான். ஆனா அவன் வாழ்க்கை ஃபுல்ஃபில்லாவே ஆக மாட்டுது. பார்த்தா அவன் அப்பமே குனாய் ட்ரைனிங் எல்லாம் வேற லெவலில் எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் நீ உண்மையிலே டேலண்ட் ஆனாலும் சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா சிசி உச்சியா வரான். உங்க அளவுக்குல நான் கிடையாது சிசி அப்படின்னு சொல்றான். அவன் ஏன்டா ரொம்ப சோகமா இருக்கு, அகாடமி எது போர் அடிச்சிட்டா ஏன் இங்க நிக்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். சிசி உடனே சொல்லிட்டு இருக்கான் அகாடமி எல்லாம் விட்டு வரலன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அகாடமியில அவன் இருக்கான். இங்கே நின்னுட்டு இருக்கான். பார்த்தா நம்மளால சேடக்குள்ள போட்டிருக்கான். அப்பமே பார்த்தா இப்ப அகாடமியில நின்னுட்டு இருக்கான்ல. பார்த்தா அப்பல ஒரு பையன் அடிச்சோம். அந்த பையன் ஒரு கேங்கே கூட்டு வந்துட்டான். அவங்க கூட சண்டை போட போறோம்னு சொல்லிட்டு சடனா ஓடி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சானுங்க. இங்க சிசியும் காட்டுறாங்க. பார்த்தா சிசி கூட இங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். சிசி அவன் ட்ரைனிங் சொல்லி கொடுத்துருக்கான் எப்படி குணாயெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இங்க இட்டாச்சி அடிக்கடிக்க பாக்கானுங்க. ஆனா இட்டாச்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு தொழிக்கானுங்க. இட்டாச்சி 3-4 பேர் போட்டு அடிக்கானுங்க. ஆனா இட்டாச்சி ஒண்ணுமே செய்ய முடியாது, தப்பிக்க மட்டும் செய்யறான். இப்போ பாராடான்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல அடிக்க வரான். ஆனா இட்டாச்சி இங்க வந்து கிரவுண்ட்லயும் பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். இட்டாச்சி உண்மையில சூப்பரா ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு சிசி. இட்டாச்சி ஒவ்வொரு அட்டாக்கையும் பிளாக் பண்ணிட்டே இருக்கான். சடனா டீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. உன்னை இட்டாச்சி லாக் பண்ணி ஒருத்தர் வேகமா வந்து ஒரு குத்துறான். அடிச்சு அடியில இட்டாச்சியோட ஷேடக்லன்னு செதறுது. இட்டாச்சியோட ஷேடக்லன் உடஞ்சோன்னே அவனுக்கு ஒரிஜினல் இட்டாச்சிக்கு தெரிஞ்சிருச்சு என்னோட ஷேடக்லன் உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சுத்தி உள்ளவனு எல்லாம் மிரண்டுட்டானுங்க. டீச்சரே அலண்டு போய் நின்னுட்டு இருக்கானுங்க. டே அவன் மறைஞ்சிட்டான்டான்னு சொல்லிட்டு உன்னை டீச்சர்ஸ் எல்லாம் பேசுறாங்க. டே இது க்ளோன் ஜுட்ஸ்னு சொல்றாங்க. டே இது க்ளோன் ஜுட்ஸ் கிடையாடா, இது ஷேடோ க்ளோன் ஜுட்ஸ்னு சொல்றாரு. மிரண்டுட்டாரு அவரு. சிசி கேட்க எங்கடா போறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் என் அகாடமிக்கு போறேன்னு சொல்றான் இட்டாச்சி. அப்புறம் போய்கிட்டு இருக்கான். சடனா ஸ்டாப் ஆகுறான். சிசி எதுக்கு எல்லாரும் சண்டை போடுறாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். யாருக்கு தெரியும் சொல்றான் சிசி. ஆனா என்ன சண்டை நிப்பாட்டுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா நிப்பாட்டோன்னு சொல்றான் சிசி. நானும் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு இட்டாச்சி சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கான்.
அதுக்கப்புறம் டீச்சர் வந்து தேர்ட் சொல்றாரு இந்த அகாடமியை வந்து கிராஜுவேட் பண்ணணும்னா வெறும் க்ளோன் ஜுட்ஸு படிச்சா போதும், ஆனா இவன் ஷேடா க்ளோன் ஜுட்ஸுவே போடுதான்னு சொல்லிட்டு ஃபைபிரியன் ஜுட்ஸுவே மாஸ்டர் ஆயிட்டான், அதனால இவன் அகாடமியில பாஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருக்காரு அவர் டீச்சர். டே அவன் இந்த வருஷம் தானடா சேர்ந்தான்னு சொல்லிட்டு இருக்காரு தேர்ட் ஹோக்காக. உன டான்ஸை சொல்றான் இது வரைக்கும் இந்த மாதிரி யாருமே பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு. டே இந்த காலமே மொத்தம் வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு தேர்ட் ஹோக்காக. அந்த பையன் உண்மையிலே அறிவாளி தானே சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் டான்ஸோ. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பையனை பார்த்ததே இல்லைன்னு சொல்றாரு டீச்சர். சரி அப்படின்னா இட்டாச்சி கிராஜுவேட் பண்ணிடும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை இட்டாச்சி வந்து வீட்டுல சொல்றான் என்னது உன்னே கிராஜுவேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்பாவை மிரண்டுட்டாரு. இந்த வருஷம் தானடா நீ சேர்ந்தன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்பா. ஆனா அப்பா நீங்க ரெண்டு அக்ரி பண்ணா மட்டும் தான் அவங்க வந்து என்ன கிராஜுவேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு இட்டாச்சி நீ தாண்டா என் பையன் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா சாஸ்கி அப்படியே வந்து இட்டாச்சி லாடா வந்து வந்துகிட்டு இருக்கான். அப்படியே சாஸ்கியை பார்த்தா அப்படி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா இட்டாச்சி கிராஜுவேட்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னையில இருந்து நீ மிஷனுக்கு கிளம்பணும்னு சொல்றாங்க. அவங்க எல்லா டீம்லயும் ஒரு சொன்னிட்டு இருப்பாங்க நீங்க 3 பேர் கென்னின்லாம் கிளம்பி போவீங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் தான் உங்க டீம் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண போறோம்னு சொல்றாங்க. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை பாருங்க. See you, bye.